உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இது ஒரு நல்ல அற்புதமான மருத்துவ குறிப்பு. அதாவது இது யாருக்கு அதிகமா உபயோகம்னா, கருப்பு கருப்பு நிறமா இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த பதிவு இது. சரிங்களா? கருப்பா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சிகப்பாயிடுவீங்க. இந்த இந்த முறைய பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா? இது நம்ம ஒரு ஒரு பழமையான ஒரு ம் புத்தகத்தில தான் இந்த குறிப்ப நான் எடுத்தேன். சரிங்களா? அதாவது துளசி இருக்கு இல்லையா? அதாவது இந்த கருந்துளசி பழைய நாட்டு துளசின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஏரி, வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா, தானாவே முளைச்சி வருங்க. இப்ப நம்ம வளர்க்குறாங்களா அந்த துளசி இல்ல. அதனால அந்த இலை சின்ன சின்னதா இருக்கும். அந்த துளசி இலை ஒரு 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 15லேருந்து ஒரு 20 இலை கூட எடுத்துக்கங்க. அ அதே மாதிரி அதுக்கு சமமா அதனுடைய வேர் கொஞ்சம் வேர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அது கூட முருங்கை மரத்தோட வேர். அதுவும் நாட்டு முருங்கை மரம் இருந்தா நல்லதுங்க. ஏன்னா நான் சொல்றது எல்லாம் நீங்க இந்த ஹைபிரிட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலை செய்யணும்னு என்ன கேட்காதீங்க. எல்லாமே நான் சொல்றது இயற்கையா நாட்டு முருங்கை மரத்தோட வேரு, துளசி இலை, துளசி வேர். இந்த மாரி வேர எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு 100% வேலை செய்யுங்க. நான் சொன்ன இதெல்லாம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பகுதி எடுத்து, நல்லா மைய அரைச்சு வச்சுக்கங்க. அரைச்சு வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்றோம், சோப் போட்டு குளிச்சிடுறீங்களா? குளிச்சிட்டதுக்கு அப்புறமா கடைசியா தண்ணிலாம், நீர்லாம் வடியட்டும். நல்லா வழிச்சு விட்டுங்க. உடம்புல இருக்கிற தண்ணிய வழிச்சு விட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சுக்கிற பொடிய இந்த சாரி இந்த அரைச்சு வச்சுக்கிற சாந்த உடம்பு முழுக்க தலைக்கு போடக்கூடாது. மூஞ்சி கை, கால் எல்லாம் தேய்ச்சு விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு குளிச்சிட்டீங்கன்னா, ஊற விடாம குளிச்சிட்டீங்கன்னா, ஒரு 40 நாள் செய்யணும் தொடர்ந்து இத. சரிங்களா? நம்பிக்கையா கரெக்ட்டா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு நல்ல ஒரு அளவுக்கு இந்த நல்ல கருப்பா வரும். மாஞ்சலா மாறிடுவாங்க. இது நீங்க வேணா செஞ்சு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.